ஸோ லிவிங் பிலோ யுவர் மீன்ஸ்னு சொல்லுவோம். இது நம்மளால் என்ன முடியுமோ அதை விட கம்மியாக செலவு பண்ணும். ஜே-ஜி வந்து ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இஃப் யூ காண்ட் பை இட் ட்வைஸ் யூ காண்ட் அஃபோர்ட் இட். ஸோ வந்து ஐ டோட்டலி பிலீவ் இன் இட். யூ ஹேவ் மணி மேக்கிங் குவாலிட்டிஸ், உங்ககிட்ட பணம் வந்து தான் ஆகணும். இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்பெசிஃபிக் நாலேஜ், இப்போ பர்சனல் பிராண்டிங் ஸ்பெசிஃபிக் நாலேஜ், இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எங்கிட்ட பணம் வரும். நாளைக்கு இதே அப்கிரேட் ஆயிடுச்சுன்னா நானும் அப்கிரேட் ஆகணும், அப்போ தான் எங்கிட்ட பணம் வரும். ஸோ அந்த குவாலிட்டிஸை நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கிட்ட பணம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ பில்ட் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் நான் சொல்லுவேன், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ். உங்களால் மட்டும் தான் செய்ய முடியும்னு ஒரு சில விஷயம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட வேகமாக பணம் வந்து. இது என்னன்னா மணி கோஸ் டு த டிசர்விங், இட்ஸ் நாட் அதர் வே ரவுண்ட். ஸோ நீங்கள் டிசர்விங்காக ஃபீல் பண்ணணும். நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னா உங்ககிட்ட குவாலிட்டிஸ் இருந்தாலும், இல்லைனா வந்து பணம் வந்து யார் டிசர்விங் அவங்க கிட்ட போகும். நம்ம டிசர்விங்காக இருந்தோம்னா நம்ம கிட்ட பணம் அதுவாக வந்துடும். எனக்கு பணம் பிடிக்கும், ஆனால் நாளைக்கே $1 பில்லியன் வேணுமானா இல்லை. ஆக்சுவலாக சிம்பிள் புரிதல் என்னன்னா, நான் இப்போ வந்து எனக்கு 32 வயசு ஆகுது. லெட்ஸே நான் 80 வயசு வரைக்கும் இருப்பேன்னு வச்சுக்கலாம், லக்கிலி நான் இருக்கலாம்னு வச்சுக்கலாமே. அடுத்து 48 வருஷம் இருக்குது. இந்த 48 வருஷம் இருக்கே இன்னும் விளையாடலாம்ல, என்ன அவசரம்? 32 வயசுக்குள்ள இவ்வளோ பண்ண முடிஞ்சிருக்குன்னா அடுத்த 48 வருஷத்துக்கு நிறைய பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் லேர்னிங் இருக்குது, இன்னும் கொஞ்சம் லேர்னிங் எடுத்துப்போம். ஆனால் அதை வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ முடியணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா வெல்த் கிரியேஷன் வந்து 5 இயர்ஸ் ஜர்னி, 10 இயர்ஸ் ஜர்னி இருக்கிறோம்ல. ஆக்சுவலாக இட்ஸ் லைஃப் டைம் ஜர்னி. ஸோ இப்போ எல்லாரும் வந்து ரிட்டையர்மெண்ட்குள்ளே செட்டில் ஆகணும்னு நினச்சி ஓடுறவங்களாம் அங்கேயே நில்லுங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் ஆக்சுவலாக ரிட்டையர்மெண்ட்குள்ளே சம்பாதிக்கணுன்றது வேற. அவங்க 40 ரிட்டையர் ஆகணும், 30 ரிட்டையர் ஆகணும்னு ஓடுறாங்கல்ல, அது இன்னும் பரிதாபமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா பேலன்ஸ் கிடைக்காது லைஃப்பில். இது நான் சொல்கிறது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். இது வந்து எல்லாரும் இப்படி தான் இருக்கணும்லாம் சொல்ல வரல. யுவர் லைஃப் இஸ் யுவர்ஸ் டு லிவ், பட் மை லைஃப் இஸ் மைண்ட் டு லிவ். ஸோ நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். வந்து டிராவிட் லைஃப் ஸ்டைல் நான் சொல்கிறேன். நான் பிச்சிலே இருப்பேன் அப்படின்றது தான். நம்ம ஊரில் படித்தவங்க அதிகம். நம்ம ஊரில் பொண்ணுங்க படிக்கிறது, வேலைக்கு போகிறதுலாம் சாதாரணம். பொண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணுறது சாதாரணம். இது மற்ற ஸ்டேட்ஸ்லாம் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நம்ம வந்து இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டடி என்னென்னா, இந்தியாவில் 5.4% விமன் தான், அர்பன் விமன் தான் ஏதாவது பணம் ஏர்ன் பண்ணுறாங்களாம். இது படிக்கிறப்ப அது ஃபேக்காக இருக்கும் தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் பார்த்தா இந்தியா ஆவரேஜ் அவ்வளோதான். ஆனால் தமிழ்நாடு ஆவரேஜ் வந்து எங்கேயோ இருக்கு. அந்த வேல்யூ தெரியுமா? எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, பட் டெஃபினெட்லி மோர் தென் இந்தியா. ஆக்சுவலி 5 to 6 times மோர் தென் இந்தியான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் 25% 30% ஏர்னிங் விமன், பட் இந்தியா ஆவரேஜ் வந்து 5.4% தான். ஸோ நாட் ஈவன் க்ளோஸ். நாங்கள் அது ஃபேக்காக இருக்கும்னு தான் நினச்சோம், நம்ப கூட முடியல. சீரியஸ்லி. ஸோ தமிழ்நாட்டோட ஃபவுண்டர்ஸ் வேல்யூஸே வேற, நமக்கு இருக்கிற பிஸ்னஸ் நாலேஜ் வேற, க்ரோத் வேற லெவலில் இருக்கீங்க. ஸோ பண்ண வேண்டியதெல்லாம் வந்து கதையை சொல்லணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, பொருட்கள் வந்து நம்மளோட வேகத்தை வந்து குறைக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட தாட் ப்ராசஸ் தான். இது எல்லாருக்கும் இது வந்து உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது என்னோட தாட் ப்ராசஸ் மட்டும்தான். அது எப்படி குறைக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? 2020 கோவிட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் கூடயும் கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் கூடயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் அடுத்த 2 வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியுன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்தேன். ஏன்னா நான் வந்து நிறைய செலவு பண்ணலை. அதனால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, என் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து என் கூடயே இருந்தாங்க. அதை வச்சு தான் என்னால் பர்சனல் மணிக்குள்ளே வர முடிஞ்சது, இல்லைன்னா வந்திருக்க முடியாது. ஸோ அந்த பிவட்டிங் நடந்திருக்காது. இன்கேஸ் நான் வந்து வீட்டுக்கு கடன் கட்டணும், பெரிய கார் வாங்கி அதுக்கு கடன் கட்டணும்னு இருந்திருந்ததுன்னா, இஎம்ஐ கட்டணும்னு இருந்திருந்ததுன்னா என்னால் சம்பளம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும். அப்படி சம்பளம் கொடுக்க முடியலன்னா அவங்க எம்ப்ளாயிஸ் என்னை விட்டு போயிருப்பாங்க. என்னால் பிவட் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா எனக்கு அதுக்கு டைம் இருந்திருக்காது. ஸோ கம்பெனியை பார்த்துக்கிறதுக்கு டீம் இருந்தது, என்ன பிராண்ட் பண்ணுறதுக்கு நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டது இல்லை. பேலன்ஸ்னு நான் எடுத்துக்கிறது வந்து ஹெல்த், மணி, ரிலேஷன்ஷிப்ஸ், அப்புறம் சக்ஸஸ். இது எல்லாமே வந்து இன்லைனில் இருக்கணும். ஒன்றில் ரொம்ப அதிகமாக இருக்க ஒன்று இல்லவே இல்லைன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகாது. அது வந்து ஹோலிஸ்டிக் சக்ஸஸாக மாறாது. ஸோ இது ஹோலிஸ்டிக் சக்ஸஸ்னால் இது எல்லாமே இருக்கணும். ஃபேமிலியோடு சேர்ந்து வளர்றது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நாட்டம் இருக்குது. ஃபேமிலியோடு சேர்ந்து வளர்றது, ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து ஃபேமிலி டைம் அப்படின்றது வந்து லெஷருக்கான டைமாக எடுப்பாங்க. ஆனால் அது லெகசிக்கான டைமாக கூட இருக்கலாம்ல, சேர்ந்தே கூட பிஸ்னஸஸ் பண்ணலாம்ல. ஸோ அது வந்து என்னோட ஃபேமிலி வேல்யூஸில் வரும். பேஷன் வந்து நம்மளை ரொம்ப பெரிய ஆளாக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் பேஷன் அப்படி ஆக்காது, பர்பஸ் தான் ஆக்கும். பேஷன்னா ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஆனால் ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம பண்ணாமல் விட்டுருவோம், வேற பேஷன் கண்டுபிடிச்சிருவோம். பட் பர்பஸ் வேற. பர்பஸ்னால் நான் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டேன், அதை சால்வ் பண்ணணும், அதை சால்வ் பண்ணுற வரைக்கும் போராட போகிறேன். ஸோ வந்து அது பர்பஸ். அது லைஃப் டைமுக்கும் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக நான் போராடுறேன் அப்படின்றது பர்பஸ். பேஷன் வேறு, பர்பஸ் வேறு.